ஜிம்முக்குலாம் போயிட்டு ஹார்ட் அட்டாக்ஸ்லாமும் வருது, அது வந்து பயங்கரமா ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்றதுனால தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அது மித்தா இல்ல எதனால ஹார்ட் அட்டாக்ஸ் அவ்வளோ காமனா வருது? Putting on weight or losing weight or increasing your muscle bulk beyond a normal limitation is dangerous to your heart. ஒன்று மழையினால லாபம் டாக்டருக்கு, அதை மறந்துடக்கூடாது. டயபெட்டிஸ் வந்து நம்மளோட கண்ட்ரில ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு. டயபெட்டிஸ் வந்து சொல்ல போனால் இது கேபிட்டல், ஆமா, உலகத்திலே நாம தான் கேபிட்டல். அதுவும் சவுத் இந்தியாவில் we are number 1 in India. வாக்கிங்கில் வந்து சன்லைட் மேலே படுற மாதிரி பார்த்துங்க. சன்லைட் விழுந்ததுன்னா D3 இன்க்ரீஸ் ஆகுது. D3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இம்யூன் லெவல் இன்க்ரீசஸ், யோர் ஹெல்த் பிகம்ஸ் பெட்டர். ஹெப்படைட்டிஸ் A and E, தட்ஸ் அ டேஞ்சரஸ் கண்டிஷன். தண்ணி மூலயமா பரவுற நோய். அது என்ன ஆகும், ஒருத்தனுக்கு ஜாண்டிஸ் வந்த மாதிரி கண்ணு மஞ்சள் ஆகும். அதுக்கு வேக்சினேஷன்லாம் இருக்குது. வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நான் பவித்ரா அண்ட் ஐஸ்வர்யா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட். ஃபர்ஸ்ட்லி இப்போ வந்து மழை காலம் வந்து ஆரம்பிச்சாச்சு. ரெய்னி சீசன் இன் சென்னை, பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பட் எல்லாருக்குமே ஒரு பயமும் இருக்கு, போச்சுடா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஏகப்பட்ட டிசீசஸ்லாம் வந்துருமோ அப்படின்னு. என்ன மாதிரியான டிசீசஸ்லாம் ரெய்னி சீசன்ல வரும் டாக்டர்? ஒன்று மழையினால லாபம் டாக்டருக்கு, அதை மறந்துடக்கூடாது. ஓகே, தட்ஸ் ஒன் வே, இந்த லைட் வே. நைஸ். இன்னொன்று வந்து நம்ம ப்ரொடெக்ஷன், ப்ரொஃபிலாக்சஸ், சேஃப்டி ரொம்ப முக்கியம். நிறைய நோய் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களை சுற்றி பாருங்கள் என்ன இருக்குதுன்னு. வெரி சிம்பிள். இப்போ மழை பெஞ்சுன்னா தண்ணி வந்து தங்க போகுது, ஒரு இடத்துல இருக்க போகுது. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் மொட்டை மாடிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே நிறைய ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த ஜக்கோ மக்கோ த வாலி வில் பி லெஃப்ட் அன்நோட்டிஸ்டு தேர். வாட்டர் கலெக்ட்ஸ், அதில் மொஸ்கிட்டோ ப்ரீட்ஸ், அதனால் சில நோய்கள் வருது. உதாரணத்துக்கு தண்ணி மூலயமா வர்றதை நான் உங்களுக்கு விவரித்து சொல்கிறேன். த மோஸ்ட் காமன் இஸ் டைஃபாய்டு. இப்போ டைஃபாய்டு வந்தாவே அந்த காலத்தில் when I was a student about 45-50 years before, டைஃபாய்டு வந்தால் 21 நாள் பெட்டு. ஸோ கிளாஸஸ் எவ்ரிதிங் இஸ் கட் ஃபார் 3 weeks. ஓகே. அப்போ மெடிசன் வாஸ் ஒன்லி சிம்பிளிஃபைடாக 1-2 தான் இருக்கும். இப்போ மல்டிபிள் மெடிசன்ஸ். ப்ராபப்ளி we have found out, ரிசர்ச் பண்ணி better drugs, more long acting, and also prevents typhoid. Plus இப்போ typhoid vaccine வந்தாச்சு. So in the typhoid vaccine, my advice is you start at the age of 2 years. ஒரு சைல்டுக்கு 2 வயசில் ஆரம்பிச்சு every 3 years I insist it should be given. அதுக்கு முடிவு கிடையாது. Even at my age I can take once in 3 years a shot of typhoid. The other one is cholera. Cholera வந்துன்னா அப்படியே ஊர் ஃபுல்லாக cholera எஃபெக்ட் ஆகும். வாட்டர் கண்டாமினேஷன் அவ்வளோ ஆச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? வாந்தி, வயிற்று வலி, வயிறு உபசம், பேதி, தண்ணி மாதிரி போகும். யூ டேக் என்ன இந்த ரைஸ் சூப் மாதிரி, ரைஸ் வாட்டர் ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் வில் ஜஸ்ட் ஃப்ளோ, யூ கேனாட் ஸ்டாப் இட். ஒரு டேம் உடஞ்சி தான் எப்படி தண்ணி வருதோ அதை மாதிரி வரும். வாட் யூ நீட் இஸ், ஐவ் சீன் இன் மை காலேஜ் டேஸ், ட்ரிப் தொண்டையார்பேட்டில் தான் இந்த ஐசோலேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. தே யூஸ் டு கிஃப்ட் நம்ம நார்மலி ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு 45-50 மினிட்ஸில் ட்ரிப் ஏற்றுறது. யூ கேன் டூ இட் டிபெண்டிங் ஆன் யர் ஹார்ட் கண்டிஷன், டிபெண்டிங் ஆன் யர் பிபி, டிபெண்டிங் ஆன் த ஏஜ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன். ஈவன் யூ கேன் டூ தட் ஒன்ஸ் 20 minutes ஒன்ஸ் ஆல்சோ யூ கேன் ட்ரிப் ஒரு பாட்டில், 1 pint பாட்டில், ஒரு ஃபுல் பாட்டில் ஏற்றலாம். பிகாஸ் ஹைட்ரேஷன் வேணும். ஒன்ஸ் டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா த பேஷண்ட் கொலாப்சஸ். நவ் த அதர் திங் இஸ் ஹெப்படைட்டிஸ் A and E. தட்ஸ் அ டேஞ்சரஸ் கண்டிஷன். தண்ணி மூலயமா பரவுற நோய். அது என்ன ஆகும், ஒருத்தனுக்கு ஜாண்டிஸ் வந்த மாதிரி கண்ணு மஞ்சள் ஆகும், ஆப்பிடைட் இருக்காது, பசியின்மை இருக்காது, ஹீ வில் ஸ்டார்ட் வாமிட்டிங், அண்ட் வயிறுலாம் வந்து வயிறு வலிக்கும், வயிறு உபசம் இருக்கும். இட்ஸ் நாட் அ குட் டிசீஸ் டு சஃபர். ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அதுக்கு வேக்சினேஷன்லாம் இருக்குது. ஜனக வேக்சினேஷன் போட்டால் இந்த நோய்கள் இப்போ நான் சொன்ன நோயெல்லாம் யூ கேன் அவாய்ட். ப்ரொவைடட் கால்ரா கூட அவாய்ட் பண்ணலாம் இஃப் யூ கேர்ஃபுல். தண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. யூ ஹேவ் மாஸ்கிட்டோ மெனன்ஸ். மாஸ்கிட்டோ இருந்தாவே நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி டெங்கு, மலேரியா, சிக்கன் குன்யா, இந்த 3 நோயும் வரும். இது 3 வந்ததுன்னா ஒரு வாரம் யூஆர் அவுட் ஆஃப் கியர். நீங்கள் ஆஃபீஸ் போக முடியாது, ஸ்கூல் போக முடியாது, காலேஜ் போக முடியாது. இது எல்லாமே உடம்பு வலி, தலைவலி, சிவியராக பாடி பெயின், டீஹைட்ரேஷன். நீங்கள் பக்கத்துலேயே ஒரு அட்டெண்டர் இருக்கணும், பார்த்துக்கணும், கை காலை அமுக்கி விட்டுங்கன்னா ப்ராப்பர் ஹைட்ரேஷன் பண்ணணும். டிப்பிக்கல் தண்ணி மட்டும் குடிச்சின்னு இருக்கணும், ஜூஸ் குடிக்கணும், ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கணும். ப்ளஸ் யூ வில் ஹேவ் டு டேக் எலக்ட்ரோலைட்ஸ் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே ஹைட்ரேட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ ஹைட்ரேட் பண்ணமோ வி ஆர் பெட்டர்.
பிகாஸ் எவ்வளோ வாட்டர் உள்ளே போதோ அவ்வளோ டீடாக்சிகேஷன் ஆகும். யூரினில் வந்து கெட்ட கிருமிலாம் போகும், மோஷன்லேயும் போயிடும். ஸோ வி ஹவ் சீன் த மொஸ்கிட்டோ, வி ஹவ் சீன் வாட்டர். தி அதர் ஒன் இஸ் வெதர் மாறுது. வெதர் மாறினாவே climate மாறினால chest infection is very common. Okay. So commonly people who have asthmatic or some problem with eosinophilia, அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து they get this difficulty to breathe. நாங்கள் டிஸ்னியான்னு சொல்லுவோம். ஒரு ஆஸ்மேட்டிக் மூச்சு வாங்கினான்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டம். அதனால் பின் விளைவுகள் எவ்வளோ ஆகுது. he needs an embolization, he needs intravenous drip. ஸோ அது ஒரு நியூசன்ஸ் போயின்னு இருக்கும். சிம்பிள் காமன் கோல்டு ஆல்சோ யூ வில் கெட். இன்னும் நீங்கள் தண்ணியில் நடக்கிறீங்க, ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது, அல்ல உங்கள் வீட்டு வாசல் நிற்கிதுன்னா நீங்கள் பேர் ஃபுட்டடாக தான் நடக்க போகிறீங்க. எப்போதுமே நீங்கள் வந்து அந்த கம் பூட்ஸ் மாதிரி இது மட்டும் போட்டு நடக்க போகிறதில்ல. வாட் த போலீஸ் ஃபெல்லர்ஸ் ஆர் யூஸிங் இட். ஸோ வாட் ஹேப்பன், நீங்கள் நடக்கும்போது உங்கள் காலில் ஏதாவது ஒரு வெடிப்பு இருந்தது அல்லது ஆல்ரெடி காலில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இட் ஈஸிலி ஸ்ப்ரெட்ஸ். அண்ட் காலில் ரொம்ப நேரம் அந்த ஈரத்தில் நீங்கள் நின்றுந்தீங்கன்னா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய. எப்படி நம்ம வைரல் ஃப்ளூ, காமன் கோல்ட் ஃப்ளூன்னு சொல்கிறோமோ, இந்த ஃப்ளூ அந்த கிருமி ஏதாவது தண்ணி எல்லாமே ஒன்ஸ் அகெயின் இட் கம்ஸ் டவுன் டு வாட்டர் தான். அந்த வாட்டரை நீங்கள் வந்து இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி பாயில் பண்ணி கொடுப்பாங்க. தட்ஸ் வாட் வி யூஸ் டு ட்ரிங்க். அது அப்படியே டெவலப் ஆகி வி ஹேவ் பாட்டில், வி ஹேவ் கேன். Even that can கூட my advice is boil and then take it. You do not filter it, but at least boil it. And பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வெந்நீர் குடிக்கிற மாதிரி அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். அதர்வைஸ் ஒரு ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தட் டிபெண்ட்ஸ், யூ வில் ஹேவ் டு கொஞ்சம் பணம் கொடுத்து அதை நீங்கள் செய்யணும். இதுதான் காமன் திங்ஸ் விச் யூ வில் கெட் இட். டாக்டர், ஒரு சிம்பிளான கொஸ்டின். இப்போ வந்து ரெயினை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது, மழை தேங்கி நிற்கிறது நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. இதுல இருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? எஸ், இது பாருங்கம்மா, வீட்டில் ஒரு அம்பரல்லா இருக்கும்ல. ஆமாம். வீட்டில் அம்பரல்லா எப்போ வெளியே வரப்போகுது? ஒன்லி ரெய்னி சீசன்லாம். ரெய்னி சீசன் வந்துதா டிவிலையும் ரேடியோலையும் அனௌன்ஸ் பண்ண பிறகு or your WhatsApp, histogram, whatever it is, then only we search for an umbrella. அது மட்டும் it may be எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில் கிடைக்கும். சர்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்காது. So make sure before the monsoon sets in, bring the umbrella out. எங்கே நீங்கள் வந்து உங்கள் ஷர்ட்டு பேண்ட்டை இது பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மாட்டி வைங்க. அண்ட் டோன்ட் ப்ரெடிக்ட் ரெயின். நீங்கள் வெளியே போகும்போது மழை வருமா இல்லையான்னு யூ கேனாட் ப்ரெடிக்ட் எனி திங். ஸோ கேரி அ நம்பர்லா வித் யூ. லைக் ஹவு தி பீப்புள் இன் கேரளா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தே கேரி அ நம்பர்லா வித் தம் பிகாஸ் தே ஆர் நாட் ஷுர் வென் த ரெயின் வில் கம், வென் இட் வில் எஃபெக்ட். ஸோ ஒன்று, தட் இஸ் ஒன் வே ஆஃப் ப்ரொடெக்ஷன். இன்னொன்று, ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெட் இட் பி பாயில்டு ஃபில்டர்ட் வாட்டர் ஆர் அ கேன் வாட்டர் அண்ட் ஆர்ஓ வாட்டர். அண்ட் ஒரு பழக்கத்துக்கு வந்துடுங்க, வார்ம் வாட்டர் குடிக்கிற பழக்கம். ஓகே. அண்ட் நெவர் கீப் வாட்டர் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் டேக் இட். ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் டூ தட். இட்ஸ் நாட் அ குட் ஹேபிட், இட்ஸ் அ பேட் ஹேபிட். அதுலேருந்து வெளியே வர்றது பெட்டர். ஓகே, தட்ஸ் அதர் திங். இன்னொன்று, யூ வில் பி கேர்ஃபுல். நீங்கள் வெளியே போகிறீங்க, காலில் வந்து தண்ணி படுதுன்னா வீட்டுக்கு வந்த உடனே வாஷ் யுவர் லெக். ஷூஸை வெளியே கழட்டி விட்டுட்டு வாட் எவர் இட் இஸ், வீட்டுக்கு வந்து கோ டு த பாத்ரூம், வாஷ் யுவர் லெக் வெல். பிகாஸ் அந்த இடத்துல உங்களுக்கும் தெரியாத ஏதாவது ஒரு வெடிப்பு இருக்கும், சம் இன்ஃபெக்ஷன் கொட் பரவுது. நல்லா குழவை ரன்னிங் வாட்டரில் வாஷ் திஸ் திங். ஓகே. தீஸ் ஐ வில் அட்வைஸ் பீப்புள் டு டூ திஸ். ஓகே, ஸோ வாட்டர் பற்றி சொன்னீங்க, வார்ம் வாட்டர் வந்து குடிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு. ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் இருக்கா டாக்டர்? ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து ரெய்னி சீசனில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சில ஃபுட்ஸ்லாம் இருக்கா? ஜென்ரலி ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்னா அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரீட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். லெட் இட் பி யுவர் ஒய்ஃப் ஆர் யுவர் மதர் ஆர் கிராண்ட் மதர் குக் ஃபுட் ஃபார் யூ அண்ட் யூ ஹாவ் ஹோம் ஃபுட். தட் இஸ் தி பெஸ்ட். பிகாஸ் வெளியே இருக்கும்போது எக்ஸ்போஷர் இஸ் தேர், கண்டாமினேஷன் இஸ் தேர். வி டு நாட் நோ என்ன கிருமி எந்த ஃபுட்டில் உட்காருது. அது நம்ம ரொம்ப விருப்பமாக நம்ம சாப்பிட்றோம். அண்ட் ஒன் மோர் திங் ஐ லைக் டு திஸ் திங், வாஷ் யுவர் ஹேண்ட் வெரி வெல். ஐவ் சீன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ரைட் ஹேண்டை ஒண்டி வாஷ் பண்ணுவாங்க. தே ஒன்ட் வாஷ் த லெஃப்ட் ஹேண்ட். இப்போ ஒன்றும் இல்லைங்க, உட்காடுறீங்க, ஒரு அப்பளம் அவங்க வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, யூ மே நாட் பிக் இட் அப். ரைட்டில் எடுக்காது, யூ மே டேக் இட் லெஃப்ட். ஐவ் சீன் மெனி பீப்புள் இன் த ஹோட்டல் அதை எடுத்துகிட்டு கடிச்சிட்டு சாம்பார் சாதமோ ரசம் சாதமோ சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஹேண்ட் இஸ் இன்ஃபெக்டட். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஸோ வேறு வெதரை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெய்னி சீசனில் தான் நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபீவர், நீங்கள் சொன்ன டிசீசஸ்லாம் வரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எல்லாமே அவங்களே செல்ஃப் டாக்டராக ஒரு ஃபார்மசி போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயம்? டெஃபினெட்லிமா, பிகாஸ் you can wait for maximum 2 days. Okay. Not beyond 48 hours. Supposing
someone X develops a fever னு வச்சுங்க, you probably wait for 48 hours and see how he reacts to simple medicine. Simple medicine are not antibiotics. ஃபீவருக்காக கொடுக்குற மெடிசன். குழந்தையா இருந்தால் ஒரு பேராசிட்டமால் சிரப் கொடுங்க, அல்லது ஒரு half a tablet பேராசிட்டமால். அடல்ட் இருந்தால் டோலோ 650 யூ டேக். அது once in 6 hours or 8 hours யூ கிவ். அண்ட் see உங்கள் உடம்பு எப்படி ரெக்கவர் ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் உள்ளே ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்குது, அதுவே அதை ரெக்கவர் பண்ணிக்கும், ரிப்பேர் பண்ணிக்கும். Supposing it fails after 48 hours, the best bet is to see your family physician. Okay. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன். ஏன் இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, he has been following you health wise at least for about 10, 15, 20 years. He knows how your system is working. ஸோ அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா he'll be helpful. He'll probably refer you to a laboratory, find what the reason, according to that அந்த மெடிசன் கொடுப்பார். I am against self-medication. அண்ட் இன்னொன்று கூகுளில் போய் படிச்சுட்டு இதுக்கு இது ஆகும், இது நன்மைன்னு சொல்லிட்டு அதை ப்ராபப்ளி யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் ஃபேமிலி ஃபிசிஷியன், பட் நாட் சீயிங் தட் அண்ட் டிஸ்கஸிங் இட் வித் த கூகுள். ஓகே. த பெஸ்ட் திங் டு see is a family physician. My advice is. ஸோ டாக்டர், இந்த தடுப்பூசி இருக்குல்ல, தடுப்பூசி எந்தெந்த டிசீஸ்க்கு மேண்டட்ரியாக போடணும், எந்தெந்த மாதிரியான தடுப்பூசி இருக்குது? பிகாஸ் இப்போ சின்ன வயசுலேயே ஒரு தடுப்பூசி போடணும்னு சொல்லுவாங்க, இப்போ ஒரு அடல்ட் ஏஜில் ஒரு தடுப்பூசி போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். பிகாஸ் நோய் இருக்குது, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு திங்ஸ் ஆர் அவைலபிள். அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஐம் சாரி, மெனி பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த யூஸ் ஆஃப் திஸ். த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ். நம்பர் 2, தே ஆர் நாட் அவேர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே, டைஃபாய்டு ஊசி 3 years ஒன்ஸ் போடுறதுன்னு. அது ஆக்சுவலி அந்த டைஃபாய்டு வேக்சின் 36 மாதம் தான் வேலை செய்யும். 37வது மாதத்தோடு அது போயிடும், அந்த எஃபெக்ட் இந்த ஹியூமன் சிஸ்டம் போயிடும். மை அட்வைஸஸ், அது 36 மாதத்துக்கு நீங்கள் வேலை செய்யணும், 1 மாதத்துக்கு முன்னையே போட்டுருங்க. அல்ல உங்கள் டைரியிலையோ கேலண்டர்லையோ எங்கேயாவது நோட் பண்ணி வைங்க, ஆர் somewhere so that you will remember. Maybe in your the laptop or your mobile கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். So that 36 monthsனா 35th month போட்டுங்க. That is regarding typhoid and okay. இப்போ நம்ம குழந்தைய பார்க்குறோம்ல, பீடியாட்ரிக் ப்ராக்டிஸில் பிறந்த உடனே 45 நாள், 75 நாள், 105 நாள், தென் 1.25, 1.5, 2, 5 அது மாதிரி போடுறது யூ ஹாவ் டு ஃபாலோ இட். பிகாஸ் அது அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ சிக்கன் பாக்ஸ் வேக்சின் இருக்குது, பட் நான் ஒரு பேஷண்ட் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போடுறது நல்லதுன்னு சொன்னால் தே ஆர் ரிலக்டன்ட். ஒன்று காஸ்ட் ஃபேக்டர், ரெண்டாவது ஸ்டில் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சிக்கன் பாக்ஸ் மேலே இருக்க அவங்க செய்கிறதோட இல் எஃபெக்ட்னு நினைக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணணும், ஒரு குட் ஃபேமிலி ஃபிசிஷியன் ஷுட் எஜுகேட், உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லை சிக்கன் பாக்ஸ் இஸ் டியூ டு வைரஸ், அது இது மாதிரி பண்ணோம், இது மாதிரி கண்டிஷன், மேலே இவங்களே ரிலேட் பண்ணிக்காதீங்கன்னா தட்ஸ் வாட் ஐ யூஸ் டு டெல். ஸோ அது மாதிரி டைமில் இப்போ சிக்கன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 yearல 1.25 வயசில் ஒன்று போடணும், டோஸ் 1. செகண்ட் டோஸ் ஷுட் பி கிவன் 3 years later. தட் மீன்ஸ் 4 இல்லை 4.25 வயசில் போடணும். அடல்ட்டுக்கும் உண்டு, அடல்ட்டுக்கும் சிக்கன் பாக்ஸ் வரலாம். ஸோ அடல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 18 years and above அடல்ட், இப்போ சைல்டில் போடலன்னு வச்சுங்க, இந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆகுதுன்னா டில் இதே சிஸ்டம் தான் ஃபாலோ ஆகும், 3 years இன்டர்வல். 18 yearsக்கு மேலே போயிடுது, யூ பிகம் அன் அடல்ட்னா கிவ் 1 injection. நவ் 6 months 6 மாதம் கழிச்சு ரிப்பீட். சிக்கன் பாக்ஸ் வேக்சின் ஒண்டி சைல்ட்லேயும் கொடுக்கலாம், அடல்ட்லேயும் கொடுக்கலாம். லைஃப் இம்யூனிட்டி, உங்களுக்கு லைஃப் லாங்காக சிக்கன் பாக்ஸ் வராது. நம்ம நாட்டில் ஸ்மால் பாக்ஸ் கிடையாது, இட் ஹஸ் பீன் எராடிகேட்டட் டோட்டலி. ஓகே. அண்ட் அடல்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது சீனியர் சிட்டிசன் லைக் மீ, வாட் ஐ ஷுட் ஹவ் டேக்கன், நியூமோகாக்கஸ் வேக்சின், நிமோனியா வேக்சின் எடுக்கணும். நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. 1 shot, லைஃப் லாங் இம்யூனிட்டி. That's very good. You'll have to tell your parents to take it if they're above 60. Above 60 இல்லை 40 வயசு மேலே இருந்தால் கூட you can take it once you become an adult. கண்டிப்பாக நம்ம ஷோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க. Yes, very good. Let them follow that system. Yes. And அக்கிக்கு there is an injection, shingles vaccine இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ வின்டர் சீசன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பார்த்தா என்னன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. டெல்லியில் தான் ரொம்ப வேர்ஸ்டாக இருந்தது ஏர் குவாலிட்டி. பட் இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஏர் குவாலிட்டி மோசமாக இருக்குது. இதனால லங்ஸ்ல நிறைய இஷ்யூஸ் வரும், லைஃப் ஸ்பேனே குறையும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியால பாக்குறோம். அது உண்மையா டாக்டர்? இப்ப இந்தியால வெரி ட்ரூ.
இப்போ நாம் எல்லாம் இங்கே காற்று எடுத்துகிட்டு இருக்கிறோம். we are in a closed enclosure. ஸோ இங்கே காற்று will be very good. பட் சப்போஸிங் நீங்கள் வெளியே போகிறீங்க, எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது. தட் இஸ் வை நான் என்ன சொல்கிறேன்னா, க்ரௌடட் ஏரியாவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்க, ஃபர்கெட் அபவுட் யுவர் கோவிடை மறந்துடுங்க. கோவிட் டைமில் எவ்வளோ பத்திரமா எவ்வளோ கேர்ஃபுல்லாக கையை ஒழுங்காக வாஷ் பண்ணோம், மாஸ்க் போட்டோம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம், க்ரௌடட் ஏரியாவுக்கு போகல. இப்போ கூட மை அட்வைசஸ், நீங்கள் ஒரு க்ரௌடட் ஏரியா, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு கேதரிங் போகிறீங்க, மாஸ்க் வேர் பண்ணுறது பெட்டர். N95 மாஸ்க் தான் போடணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், மாஸ்க் இங்கே போட்டுட்டு அது இங்கே இருக்கும், தாடையில் இருக்கும். அது எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பெஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு வேர். ஐ வேர் அ மாஸ்க் when I sit in my clinic. I'm safe. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் அங்கேயும் பார்க்குறோம் டாக்டர். அது உண்மைதானா? உங்களுக்கு ஒரு நோய் வருது, ஓகே, அந்த நோய் அதுக்காக தான் நான் சொன்னேன் 2 days வெயிட் பண்ணுங்கள், 48 hours. யோர் ஓன் இம்யூன் சிஸ்டம் ஒன்று இருக்குது, உள்ள ஒரு ஆர்மி இருக்குது. தட் ஆர்மி ப்ரொடெக்ட்ஸ் யூ. ஜவான் மாதிரி உள்ளே இருந்துங்கன்னா தட் ப்ரொடெக்ட்ஸ் யூ against the invading organism. It cuts, it fights, it destroys. Supposing your immune system is poor, அதுக்கு தான் ஒழுங்காக சாப்பிட்ணும், ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆல் தீஸ் திங்ஸ் இட் ஆடட் ஆன். சப்போஸிங் இம்யூன் சிஸ்டம் இஸ் லோ, திஸ் ஓவர் பவர்ஸ் இட். ஸோ அது மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் ஹாவ் டு ஸ்டார்ட் அன் ஆன்டிபயோட்டிக், நாட் அ ஸ்ட்ராங் ஒன், டிபெண்டிங் ஆன் த ஹைட், வெயிட், செக்ஸ், ப்ரொஃபஷன், எவ்ரிதிங். அதுக்கு தகுந்தபடி ப்ளஸ் அ பேஷண்ட் இஸ் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன் இருக்குதா இல்லையான்னு அதையும் நீங்கள் பார்த்துக்கினா, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அ வெரி சிம்பிள் ஆன்டிபயோட்டிக் வித் அ லோ டோஸ். And just give it for a minimum 3 days. But ask the patient கிட்ட கண்டிப்பாக சொல்லணும், 3 நாள் எடுத்துக்கணும், இது 5 நாள் எடுத்துக்கணும். நம்ம ஜனங்க என்ன பண்ணுவாங்க, 1 நாள் 1.5 நாள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதா, they stop. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இட்ல இன்னொரு அவங்க இம்யூன் லெவல் குறையும் போது திஸ் மேலே வரப்போகுது. அதை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணணும். எப்படி இருந்தாலும் இட் இஸ் எ கெமிக்கல் தாம்மா. இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் இல் எஃபெக்ட்ஸ், மெயின்லி ஆன் த கட். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். அண்ட் இந்த ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் இருக்குல்ல டாக்டர், அது நிறைய பேருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸே தெரிய மாட்டேங்குது. அது எதுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஹியூமன் பீயிங்? இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு 40 வயசு ஆசாமியை பார்க்குறோம். சார் நான் நல்லா இருக்கிறேன், டெய்லி வாக்கிங் ஒரு 1/2 மணி நேரம் போகிறேன், நல்ல காய்கறி சத்தான பொருள் தான் சாப்பிட்றேன், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நான் எதுக்கு சார் ஹெல்த் செக்அப் பண்ணணும், என்னை பாருங்கள் ஸ்ட்ராங்காக மஸ்குலராக இருக்குன்னு. இட்ஸ் எ இயற்கையான ஒரு கொஸ்டின் வாட் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது தான். பட் தெர் ஆர் சர்டன் திங்ஸ், சில திங் விச் இஸ் ஹிடன். ஸோ 50 இயர்ஸ்க்கு மேலே ஜென்ரலாக எல்லாமே செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம எடுக்கணும். அப்பாவுக்கு என்ன, அம்மாவுக்கு என்ன, அவங்க சைடு அப்பா அம்மாவுக்கு என்ன, நம்ம அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன இருந்ததோ அதையும் ஒரு கவுண்டர் செக் பண்ணிக்கணும். 50 மை அட்வைஸ் இஸ் 50 இயர்ஸ். யாராக வந்தாலும் எழுதி கொடுத்துடுவேன், அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு தே ஹாவ் டு டிசைட். பட் ஐ ஆல்வேஸ் இன்சிஸ்ட், ஒரு தடவைக்கு பதிலாக 2 தடவை சொல்லுவேன் பண்ணுங்கன்னு. அண்ட் அதே மாதிரி டயபிட்டிஸ் நம்மளோட கண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பேருக்கு டயபிட்டிஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணோம், எந்த மாதிரியான ஃபுட்ஸ்னால மெயினாக டயபிட்டிஸ் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டயபிட்டிஸ் சொல்லப்போனால் வி த கேபிட்டல். உலகத்திலே நாம தான் கேபிட்டல். அதுவும் சவுத் இந்தியாவில் வி ஆர் நம்பர் 1 in India. That's how it goes. You see, it's mainly your lifestyle. வரணும்னு தான் வரப்போகுது, அது வேற விஷயம். The genetic factor is only 20%. 80% is due to one, you'll have to control your obesity. Obesity எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? Food habits, regular walks, கேலரிஸ் நீங்கள் எடுக்கிறத ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன், ஜங்க் ஃபுட், அவுட் சைட் ஃபுட், இதெல்லாம் நாக்குக்கு எது ரொம்ப ருசியாக இருக்கோ தே ஆர் டேஞ்சரஸ். ஸோ ஒன்ஸ் யூ கிராஸ் 40 years, நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், தே டேக் ஹாஃப் சுகர். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன் பை ஹாஃப் சுகர், ஃபுல் சுகர்லாம் எனக்கு புரியல. த பெஸ்ட் திங் இஸ் வித் சுகர், வித்வுட் சுகர். ஸோ 40 வயசுக்கு மேலே மை ஜென்ரல் அட்வைஸ் இஸ், ஆஸ் யூ ஆஸ்ட், டேக் காஃபி ஆர் டீ வித்வுட் சுகர். 1 வாரம் கஷ்டமாக இருக்கும், 8வது நாள் உன் நாக்கு அதுக்கு பழகிடும். அப்புறம் சக்கரை பிடிக்காது. ஆஸ் யூ செட் கரெக்ட். அப்புறம் சக்கரை போட்டால் உனக்கு வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங் திகட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் ஈச் ஃப்ரூட் இஸ் ஓகே. அதில் ஆப்பிள், பப்பாளி, கொய்யா, யூ கேன் டேக் அ லிட்டில் மோர். த ரிமைனிங் ஃப்ரூட்ஸ் டேக் இட் லிட்டில் லெஸ். பட் யூ கேன் ஹேவ் ஆல் ஃப்ரூட்ஸ். எஸ்பெஷலி பனானாஸ் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் சீத்தாப்பழம், பனானா, இதெல்லாம் டயபெட்டிஸ் எடுக்கிறது அவ்வளோ நல்லதில்லை.
because they shoot up the blood sugar level. இன்னொன்று ஒரு ரெகுலர் வாக். நான் வாக்கை பற்றி சொல்லணும்னா எவ்ரிடே ஒரு 20 minutes. The teaching is 150 minutes in 1 week is enough for a good walk. இன்னொரு நான் சொல்லிடுறேன், வாக்கிங்கில் வந்து சன்லைட் மேலே படுற மாதிரி பார்த்துங்க. சன்லைட் விழுந்ததுன்னா D3 இன்க்ரீஸ் ஆகுது. D3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இம்யூன் லெவல் இன்க்ரீசஸ், யோர் ஹெல்த் பிகம்ஸ் பெட்டர். ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை இருக்காது. ஐஸ்வர்யா, ஓகே, because your immune is high, so that you'll be able to fight whatever it is. Usually night food கொஞ்சம் லைட்டா சாப்பிடுறது பெட்டர். அண்ட் டாக்டர், இப்போ வெயிட் ட்ரைனிங் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். இப்போ ஜிம்முங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது, ரொம்ப கான்ஷியஸாகவும் இருக்காங்க, வெயிட் ட்ரைனிங் பத்தி நிறைய அவேர்னஸ் வருது. பட் நம்ம இந்த விஷயமும் கேள்விப்படுறோம், நிறைய பேர் ஜிம்முக்குலாம் போயிட்டு ஹார்ட் அட்டாக்ஸ்லாமும் வருது. அது வந்து பயங்கரமா ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்றதுனால தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அது மித்தா இல்ல எதனால ஹார்ட் அட்டாக்ஸ் அவ்வளோ காமனா வருது? இது என்னுடைய பர்சனல் கமெண்ட் இது. ஓகே, என்னுடைய கோ டாக்டர்ஸ் அதர் பீப்புள் ஆல்சோ மே டிஃபர். வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், யுவர் ஹார்ட் இஸ் ஒரு ஃபிஸ்ட் லெவல் தான் உன்னுடைய ஹார்ட்டுமா. சரி, ஆண்டவன் படைக்கும் போது இந்த ஹார்ட்டுக்கு வேண்டிய உடம்பு தான் படைச்சிருக்கிறோம். புட்டிங் ஆன் வெயிட் ஆர் லூசிங் வெயிட் ஆர் இன்க்ரீசிங் யோர் மசில் பல்க் beyond a normal limitation is dangerous to your heart. So that's what I feel. எதுவுமே அதிகமாக செஞ்சால் பிரச்சனை தான். There is a limit for everything. We are born for something, achieve it. But everything in excess is not good. It's poison. Okay. So my bet is do a little bit of walking. 20 minutes walk and 20 minutes of weight lifting. உங்களுக்கு தகுந்தபடி weight 1 kilo, 2 kilo, do simple exercise. ஏன்னா எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி மசில் பல்க். அப்படி இல்லாட்டி மசில் வந்து ஒரு மாதிரி குறையா ஒழுங்காக இல்லைன்னா we call it a term, we use a term sarcopeniaன்னு. ஓகே, மசில் பிகம் லூஸ் அண்ட் வெரி டைட் இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ 20 minutes walk, 10 to 15 minutes of little bit of weight training is always good to maintain a good physique. ஸோ டாக்டர், எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் வந்துட்டு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஐ தாட் நீ கேட்காத போயிட போறியான்னு நினச்சிருந்தமா. அட்லீஸ்ட் ஐஸ்வர்யா யூ ஆஸ்க் மீ தட் கொஸ்டின். சரி, நிறைய பேர் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. எங்கள் மெடிசனில், அலோபதிக் மெடிசனில் தெர் ஆர் சர்டன் டிசீஸ் விச் கேனாட் பி கியூர்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், மெடிசன் எப்போதும் ஹோலிஸ்டிக்காக தான் நினைக்கணும். இட்ஸ் அ ஃபுல் சர்க்கிள். ஆயுர்வேதா வரும், சித்தா வரும், உன்னானி வரும், அலோபதிக் வரும், ஹோமியோபதி வரும், அக்குபஞ்சரும் வரும், பிராணிக் ஹீலிங்கும் வரும், மெடிடேஷனும் வரும். இதில் ஏன் அக்குபஞ்சரில் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் அட் இந்த லைனில் போயிட்டு எப்படி இந்த லைனில் வந்தேன்னு உன் மைண்டில் அந்த கொஸ்டின் வில் பி ரன்னிங். கண்டிப்பாக ஐ ஹேவ் டு கோ பேக் பிஃபோர் யூ ஆர் பார்ன், 1989. ஓகே, I lost my mother in 87. She was a heavy diabetic. ஸோ அவங்களுக்கு வந்து ஷி ஹேட் பெரிஃபரல் நியூரைட்டிஸ். பெரிஃபரல் நியூரைட்டிஸ்னா முழங்காலுக்கு கீழே வலி, எரிச்சல், குத்தல், ஆல்டர்ட் சென்சேஷன், எஸ்பெஷலி பாதத்தில் வலி இருக்கும், குத்தல், எப்போ குத்தும் எப்போ இருக்குன்னு தெரியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நான் கிளினிக் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஏதாவது அமுத்தி விடலாம் அல்லது ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் தேய்ச்சி விடலாம். அதுக்கு மேலே there was nothing. எவ்வளோ நாள் நான் அப்போல்லாம் வந்து சில மெடிசன்ஸ் இப்போ அவைலபிலிட்டி அப்போ கிடையாது. நான் சொல்கிறது 89. ஸோ அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், I heard a lecture from a person called Anton Jayasuriya, Dr. Anton Jayasuriya. He's from Sri Lanka. We consider him as the father of acupuncture. Okay. இந்த லெக்சர் கேட்கும்போது there are remedies for all this and I heard a lecture. So that fascinated me. சரி, இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறத பற்றி தப்பு இல்லையே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே, அட்லீஸ்ட் நமக்கு தேடி வரவங்களுக்கு யாருக்காவது ஒரு 10 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஐ ஸ்டடிட். அவருடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். அவர் கையாலே டிகிரி வாங்கினேன், எனக்கு கொடுத்தாரு. ஓகே. அண்ட் ஐ யூஸ் டு மிக்ஸ் போத் அலோபதி அண்ட் acupuncture. Good. Yeah. That's the right answer. So I coined the word allopuncture, which was appreciated by Dr. Anton Jayasuriya. Allopuncture. So now அவர்கிட்ட பர்சனலாக மீட், this is what I'm practicing. He appreciated me. So I used to give medication, my medicine, allopathic medicine plus acupuncture சேர்த்து கொடுத்தேன். I found wonderful relief. பட் எங்கள் அம்மா கிட்ட நான் அது அப்போ நான் இல்லை, அது படிக்கலை, நான் செய்யலை அவங்க மேலே. பட் அட்லீஸ்ட் மெனி பீப்புள் பெனிஃபிட்டட். நிறைய பேர் அதை பெனிஃபிட் பண்ணாங்க. மெனி திங். பொதுவாக எல்லா பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸுக்கும், எக்ஸாம்பிள் ஃப்ராண்டல் ஹெட்டேக், அதாவது ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்கல்ல, கழுத்தில் cervical spondylosis, கழுத்து வலின்னு,
அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஷோல்டர் you will have a stiff shoulder. Yeah. Tennis elbow. You will have carpal pain. Then back pain, which is very common for any lady above the age of 45. ஒரு 5-6 குழந்தை பெற்றவங்களுக்கு இட்ஸ் மோர் காமன். அதுவே எலும்பு தேய்மானம் இருக்கும். Then knee pain. Then ankle pain. I tried something different with this chest because I'm interested in lung-னால அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ்லாம் போட்டு I tried. I had a wonderful success. Oh. And which I showed to Professor Anton Jayasuri. He appreciate பண்ணார் அவரு. That was something good, satisfying, mental satisfaction. So I learned that. I won't say I mastered it. I know about it. There is a point called as stomach 36. That means உங்க முட்டியை வந்து இப்படி தலையை பார்த்தீங்கன்னா you can do it yourself. இது முட்டிமா முட்டி கீழே ஒரு மாதிரி பெருசா ஒரு எலும்பு தெரியுது இல்ல, இட்ஸ் a tubercle. இந்த tubercle-லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பாயிண்ட், அவுட்டர் பாயிண்ட், நாட் இன்சைட், அவுட்டர். நீங்கள் ஒன்றும் இல்லை, டெய்லியே நீங்கள் கிளாக் வைஸ் ஸ்டிமுலேட் பண்ணுங்க. both the legs or both obviously. ரெண்டு காலம் வச்சீங்கன்னா என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதனால இதை நீங்க வந்து ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா you will feel so much of energy is flowing with you. Okay. அவ்வளோ எனர்ஜி நீங்க ஒரு B complex டேப்லெட் சாப்பிட்ட அளவுக்கு வரும். ஆஹா. Nice. சரியா? You can do that. This is one of the greatness of acupuncture. Okay. இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேர் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி தூக்கம் இல்லைன்னா இதுதான் உங்கள் கால் பாதம்னு வச்சிங்க, 3 டிவைட் பண்ணிங்க, 1 2 3. 2வதுக்கும் 3வதுக்கும் சென்டர் பாயிண்ட், அதை வந்து யூ டூ இட் கிளாக் வைஸ். ஓகே. திஸ் இஸ் யோர் ஃபுட், சோல். ஓகே. இஃப் யூ டூ இட், 2 காலையும் ஒரு பவுடர் ஒன்று போது கூசும், அதனால் ஒரு டால்கம் பவுடர் போட்டு யூ ஸ்டிமுலேட். Before you do about 20 turns, that person will sleep. Oh, nice. இது அம்மா அப்பாக்கு இல்லை டாக்டர், எங்களுக்குமே வந்து ஸ்லீப் இல்லாமல் கஷ்டப்படுறோம். You can try it, but உங்களுக்கு யாராவது செய்யறதுனா better. You cannot do it yourself. Because உங்க சிஸ்டமே will be not accepting. Oh, okay. You can ask someone to do it. It will be a wonderful this thing. Okay. Suppose இங்க ரோட்ல ஏதாவது ஒரு எபிலெப்சி, ஒருத்தன் திடீர்னு ஒரு காக்கா விழிப்பு மாதிரி வருதுன்னு வச்சுங்க, நம்ம ஜனங்க என்னன்னா சாவி எடுத்து கொடுத்து புடின்னு சொல்லுவாங்க. அதோட this point கெபல்லான்னு பேரு, 2 புருவத்துக்கு நடுவில் நான் 3வது கண்ணு நம்ம சொல்றோம்ல, அந்த இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணுங்க. யூ ஸ்டிமுலேட்டட் கிளாக் வைஸ், யூ வில் ஃபீல் ஃபிட்ஸ் அப்படியே குறையும். தட் ஃபெலோ வில் காம் டவுன். யாரா இருந்தாலும் இட் வில் காம் டவுன். ஓகே. வாவ், இதெல்லாம் எனக்கு தெரியாது டாக்டர். தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த உச்சின்னு சொல்றதுல, குழந்தைக்கு உச்சி வந்து பொதுவாக 9th-லேருந்து 18 மாசத்துல மூடும். இந்த குச்சி, அது மாதிரி அந்த உச்சி சென்டரில் போய் யூ ஸ்டிமுலேட். காலுக்கு என்ன எஃபெக்ட் நான் தூக்கம் வருமோ அதே எஃபெக்ட் உங்களுக்கு இங்கே வரும். தீஸ் ஆர் சிம்பிள் திங்ஸ். இதில் ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை கிளாக் வைஸ் யூ டூ இட். ஜென்ரலி உங்கள் உடம்பு வில் பிகம் லைட் அண்ட் எனி பெயின் இருந்ததுன்னா, மைல்டு பெயின் இருந்ததுன்னா இட் வில் டிஸப்பியர். ஓகே. அது மாதிரி தலைவலிக்குமே ஏதோ சொல்லுவாங்களே, இப்படி பண்ணணும்னு. That will help you to pain. தலைவலியை ரெடியூஸ் பண்ண. தலைவலிக்கு இன்னும் ஒரு பியூட்டி பாயிண்ட் இருக்கு. இதுதான் உங்க கால்னு வச்சுங்க, கட்டை விரல், இது முதல் விரல். இந்த முதல் விரலுக்கும் 2வது விரலுக்கும் நடுவில் இந்த பாயிண்ட்ல ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா you will have your headache removed. Wow. இதெல்லாம் வேண்டும் எங்களுக்கு. Exactly. Stressful life, that's important. Yeah. அதாவது இது எல்லாமே சரிப்படுத்தலாமா? மோஸ்ட் ஆஃப் த பெயின்ஃபுல் கண்டிஷன், இந்த ஒத்த தலைவலி அல்லது நெக்கு, cervical ஸ்பாண்டிலோசர், இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், இந்த எல்போ, ரிஸ்ட்டு, ஹிப்பு, நீ, ஆங்கிள், இது எல்லாமே யூ கேன். பட் பேஷண்ட்ஸ் ஒழுங்காக ஒரு 10-12 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின்னு, வெயிட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு, சுகர் பிபி இருக்கிறதும் கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு, இஃப் தே டேக் ப்ராப்பர் மெடிக்கேஷன், ஆல் திஸ் யூ டோன்ட் நீட். அதாவது இதுக்கு வேற எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட், எக்ஸ்ட்ரா வலிக்குன்னு மாத்திரை போட வேணாம். ஐ கேன் அஷ்யூர் யூ. ஓகே டாக்டர், இந்த சைனஸ்க்கு ஏதாவது இந்த மாதிரி இருக்கா டாக்டர்? சைனஸுக்கு இருக்கு, பட் அந்த இதெல்லாம் வந்து கன்னத்துல போக் பண்ணணும். அப்படியே லிட்டில் பெயின்ஃபுல். யூ வில் ஹேவ் டு டு இட் 2 here 2 there. ஓகே. அண்ட் ஹியர் மேலே யூ வில் ஹேவ் வெரி குட் சைனஸ். சைனஸ் வந்து இதில் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அந்த மெயின் சைனஸ் நம்ம நாட்டில் வர்றது, உங்கள் மூக்கு தண்டு இருக்குல்ல, இட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து
ஒரு 2-3 பேருக்கு இருக்காதுமா ஸ்ட்ரைட்டாக. இட் பி பெண்ட் டுவர்ட்ஸ் யுவர் ரைட் ஆர் லெஃப்ட். ஸோ மோர் ஆஃப் பிளாக்கிங் வில் பி தேர். தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி பொல்யூஷன் இஸ் another ஒன். ஓகே. இன்னொன்று டேக்கிங் இன் ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ், ஜில் வாட்டர் ஃப்ரம் த ரெஃப்ரிஜரேட்டர், இதெல்லாம் ஒரு ரீசன். ஓகே. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எதுவும் ஈஸியாக வராது. யூ ஹேவ் டு கெட் த்ரூ இட் டு த ரூட்ஸ் வித் டிஃபிகல்ட்டி. அண்ட் டாக்டர், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கன்சியூம் பண்ணணும்னு பெரிய டவுட் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய கார்ப்ஸ் தான் எடுத்துக்கிறோம், கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம், ப்ரோட்டீன் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஃபார் லஞ்ச், ஃபார் டின்னர்? இப்போ நாம் வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லன்னு வச்சுங்க, தலை வெடிச்சிடும். கரெக்டாக? நிறைய பேர் தே மே பி டயபெட்டிக், பட் நைட்டில் வந்து இவ்வளோ சாம்பார் சாதம், இவ்வளோ ரசம் சாதம் சாப்பிட்டே ஆகணும். அவனுக்கு போய் நீ சப்பாத்தியை சாப்பிட்டு இடியாப்பம் சாப்பிட்டேன்னா ஒத்துக்காது. எனக்கு 2 மணி 3 மணிக்கு ஏர்லி மார்னிங் பசிக்கும், நான் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி நம்மளே கேட்போம். த பெஸ்ட் பெட் இஸ் யூ வில் ஹேவ் டு பேலன்ஸ் யுவர் டயட். ஓகே. The balancing is we take more carb, less protein, fiber okay. ஸோ நம்ம ரைஸ் குவான்டிட்டியை குறைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை அட்வைஸ் இஸ் தேர் ஆர் சம் கைஸ் ஹூ டேக் அபவுட் என்னன்னா ஒரு 10 இட்லி சாப்பிட்றவனும் இருக்கான், நான் பார்த்து இருக்கிறேன். 10 to 12 இட்லிஸ் தே கன்சியூம். தட்ஸ் த நேச்சர் ஆஃப் ஜாப் தே டூ. மேபி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபுல்லாக அவன் ஒரு 10-12 இட்லி சாப்பிட்றனாயும் அவனுக்கு கொஞ்சம் ரைஸ் கஞ்சி மாதிரி அல்ல கோதுமை கஞ்சி மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இட்லி குவான்டிட்டி கார்பை குறைக்கிறது பெட்டர். எல்லாமே பாரம்பரியம் தான்மா. வாட் அவர் சீனியர்ஸ் ஆன்செஸ்டர்ஸ் எடுத்ததை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபாஸ்ட் லைஃப்பில் இது எல்லாமே நம்ம மாற்றிக்கிறோம். மத்தியானம் வி டேக் ரைஸ் லிட்டில் பிட், 2 cups ஆஃப் ரைஸ். நான் சொல்கிறது இந்த அளவுக்கு தான். திஸ் இஸ் 1 cup, நாட் திஸ். இது மாதிரி 2 கப்பு. மேபி இது சாம்பாரோ ரசமோ குழம்போ அல்லது ஏதோ காயோ இல்லை மோரோ தயிரோ வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் எனப். டேக் மோர் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஐ ஹேட் அன் எல்டர் பிரதர். அவர் என்ன பண்ணுவார்னா லஞ்சில் ரைஸ் இவ்வளோ எடுத்துகிட்டு இந்த வெஜிடபிள் சைடில் வைக்கணும்ல பொரியல் இதெல்லாம், அதை இதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவார். ஸோ வெஜ்ஜும் போது ரைஸும் போது இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வயிறு ஒரு ஃபுல்னஸ் கொடுத்துடும். ஓகே. தென் தி அதர் திங் யூஸ் டு டேக் சம் கர்ட் ஆர் மோர். நைட்டில் வந்து ஆல்டர்னேட் பண்ணிங்க. ஒன்ஸ் அகேன் இட்லி தோசை இஸ் கார்பு தான். மேக்ஸிமம் ட்ரை டு ஈட் சம் லிட்டில் பிட் ஆஃப் வீட். வீட்னால சுகர் எதுவும் குறைய போகிறதில்ல. இட்ஸ் அ ஸ்லோ அப்சார்ப்ஷன். இட்ஸ் சேம் எஃபெக்ட் அஸ் ரைஸ் தான் தே டெல். ஓகே. மேபி வாரத்துக்கு ஒரு 3 நாள் பீட்டா சாப்பிடுங்க. ஓகே. சப்பாத்தியாக சாப்பிடுங்க. சூப்பர். வாரத்துக்கு ஒரு நாள் பூரி, வாரத்துக்கு ஒரு நாள் பொங்கல். ஓகே. ஓகே. அப்படி யூ கேன் மெயின்டைன். ஸோ டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு சொன்னீங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூவாக இருந்தது. உங்களோட டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.